வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். இன்னைக்கு திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு இப்போ நான் சொல்ற இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு குட் நியூஸ் தான் சொல்லணும். சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அண்ட் மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ். சீனியர் சிட்டிசன்ஸ் புக்கிங்ன்றது இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா ஆன்லைன் புக்கிங் இருக்குல்ல. ஸோ அதே போல் ஆஃப்லைனில் டோக்கன் இஷ்யூ பண்ணுறதுக்கு கூட டெய்லி பேசிஸில் ஆஃப்லைன் இஷ்யூன்றது டிடிடி பிளான் பண்ணியிருக்கு. ஒரு 2-3 வாரத்திலேயே இது மேலே டிடிடி டிசிஷன் எடுக்க போகிறாங்க. இன்னைக்கு லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, டிடிடி சேர்மன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இன்னும் 2-3 நாளில் ஏபி சிஎம் சந்திரபாபு நாயுடு அவரை விஜயவாடாவில் மீட் பண்ண போகிறாங்க. டிடிடி எடுத்திருக்கிற டிசிஷன்ஸ் அவரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு, அவங்க எடுத்திருக்கிற டிசிஷன்ஸில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஆஃப்லைன் டிக்கெட் இஷ்யூ பண்ணணும், அதாவது ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ப்ரப்போசல் வச்சுருக்காங்க. மேக்சிமம் இந்த ஏப்ரல் மாதமே திருப்பி ஆஃப்லைன் இஷ்யூன்றது ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 4 இயர்ஸ் பேக் பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஆஃப்லைன் டோக்கன் இஷ்யூன்றது இருந்தது இல்லை. அதாவது இப்போ ஆன்லைன்லன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி மாதம் மாதம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிட்டே வருது. இதில் நிறைய பேருக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஆன்லைனில் புக் பண்ணுறதுன்றது தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏபி சிஎம் திருப்பதி வந்தப்போ அவர்கிட்ட நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ ஆஃப்லைனில் கூட டெய்லி பேசிஸில் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 இயர்ஸ் பேக், அதாவது இந்த கோவிட் பீரியடில் இந்த ஆஃப்லைன் சீனியர் சிட்டிசன் தரிசனம் பண்ணுறது கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த கோவிடுக்கு அப்புறம் கூட 2021 ஏப்ரல் 9 ரீஸ்டார்ட் பண்ணாங்க ஆஃப்லைன் இஷ்யூன்றது. ஆனால் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தோம்னா திருமலா ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வர்ற பக்தர்களோட க்ரௌடுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா தெரியும்ல, க்ரௌடுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ் கூட ஆஃப்லைன் இஷ்யூவில் ரொம்ப அதிகமாக க்ரௌடு வர்றதுனால அதை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்லைனில் தான் இப்போ ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, ஏஐ சிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ன்றதை நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதனால் சீனியர் சிட்டிசன்ஸ் கூட ஆஃப்லைன் டோக்கன்ன்றது டெய்லி இஷ்யூ பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 இயர்ஸ் பேக் பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு தரிசனம் சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா, மினிமம் ஏஜ் 65, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அண்ட் மேஜர் ஹெல்த் இஷ்யூ இருக்கிற பக்தர்களுக்கு ஒரு நாளைக்கு 1400 டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க 4 இயர்ஸ் பேக்கு. அதில் 2 ஸ்லாட் வச்சுருந்தாங்க. காலையில் 10 மணி ஸ்லாட், மத்தியானம் 3 மணி ஸ்லாட். காலையில் ஒரு 10 மணிக்கு 700 டோக்கன் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. மத்தியானம் 3 மணி ஸ்லாட்டுக்கு 700 டோக்கன் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. டோட்டலாக 1400 டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்கல்ல, திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி. இதில் இதே சிஸ்டம் அப்படியே இருக்குமா, எதனா சேஞ்சஸ் இருக்குமான்றது இன்னும் எந்த அப்டேட்டும் வரலை. ஆனால் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு கண்டிப்பாக ஆஃப்லைன் இஷ்யூன்றது இருக்கும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் மாதமே ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷனில் டைமிங்ன்றது சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிடிடி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரத்தில் ட்ரையல் பேசிஸில் அந்த டைம் சேஞ்சில் பக்தர்கள் அலோவ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஃப்லைன் டோக்கன் இஷ்யூ பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டம், அதாவது விஐபி பிரேக் தர்ஷன டைமிங் சேஞ்ச் பண்ணுறாங்கன்ற மாதிரி கூட எனக்கு டவுட் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், மேஜர் ஹெல்த் இஷ்யூ இருக்கிற பக்தர்களுக்கு ஆஃப்லைன் டோக்கன் இஷ்யூன்றது ஒரு குட் நியூஸ். அதுக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட்ன்றது டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த 2-3 நாளில் ஏதாவது நீங்கள் வீடியோ ஏதாவது மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இப்போ ஆஃப்லைன் டோக்கன்ன்றது கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லி வீடியோ பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ராங் இன்ஃபர்மேஷன். அதுக்கு சம்மந்தப்பட்டு எந்த அப்டேட்டும் கிடையாது. ப்ரப்போசல் இருக்குது, ஆனால் கன்ஃபார்மாக ஆஃப்லைன் டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ணுவாங்க. அது எப்போத்துலேருந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்ற அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன்.
அதே போல சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது சம்மர் சீசன், கிரௌட் அதிகமா இருக்கு. ஒரு நைட் ஒரு 11 மணிக்கெல்லாம் டோக்கன்ஸ்ன்றது டெய்லி முடிஞ்சு போயிட்டே வருது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. யாராவது டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.